இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 4ஆம் நாளின் செய்திக்காக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கடந்த 3 நாட்களிலும் யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி சிந்தித்தோம். இந்த 4வது நாளிலும் கூட நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியான காரியங்களையே எப்போதும் நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே காரியங்களிலே நாம் எவ்வளவு வாஞ்சை உள்ளவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அதே சமயத்தில் நாம் நீதியான காரியங்களை செய்வதற்கு நாம் வாஞ்சை உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அதில் ஆசை உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா? விருப்பம் உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா? பாருங்க, ஒரு ருசியுள்ள அல்லது சுவையான உணவு நம்முடைய வீட்டில் இருக்குன்னு சொன்னால் பசிக்காத வயிறும் கூட என்ன செய்யும்? பசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்? அந்த டேஸ்ட்டை பிடிச்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த உணவை சாப்பிட்டே ஆகணும். பசி இருக்குதோ இல்லையோ அந்த உணவை சாப்பிட்றணும்னு சொல்லி நம்ம எவ்வளவு ஆசையோடு இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அந்த நீதியின் மேலே நாம் பசி தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே அநேக தாகங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் நீதியின் மேல் நாம் பசிதாகம் உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அப்படி நாம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் தான் பாக்கியவான்கள், வேறு யாரும் அல்ல. இந்த நீதி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நாம் நீதிமான்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், நீதிமான்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலே விசுவாசம் தேவை. இருதயத்திலே விசுவாசம் இருந்தால்தான் நீதி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். அப்போது நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் எத்தனை அவசியம் என்று சொல்லி நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். நீதிமான்களாய் நாம் வாழும்போது நம்முடைய செயல்களும் கூட நீதியாகத்தான் இருக்க முடியும் இல்லையா? அநீதி நிறைந்த உலகத்திலே அநீதியான மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணும் பொழுது அநீதியான காரியங்களையே நாமும் செய்கிறோம். ஆனால் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் நீதிமான்களாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய செயல்களும் கூட நீதி உள்ளவைகளாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை. நாமும் கூட நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்களாய் வாழும் பொழுது நாம் பாக்கியவானாய் இருப்போம். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தினாலே நம்மை நீதிமான்களாக நம்மை மாற்றிவிட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் வாசிக்கின்ற ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நோவா எனப்பட்ட மனிதன் நீதியின் மேல் பசிதாகம் உடையவராய் இருந்தார் என்று சொல்லி அவனை நீதிமானாக தேவன் பார்த்தார் அல்லவா? பாருங்க, அந்த நம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த நோவா இல்லை, ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவன் நீதிமானாக காணப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பூமியிலே மனிதர்களை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என வாசிக்கின்றோம். மனிதர்கள் அத்தனை பொல்லாதவர்களாக அநீதியான காரியங்களை செய்கிற மக்களாக காணப்பட்டார்கள். ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையாக போச்சு இல்லையா? ஆனால் அவற்றின் ஊடே தான் இந்த நோவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பரிசுத்தமான கூட்டத்தில் சேர்ந்திருக்கும் பொழுது நானும் பரிசுத்தமாக இருப்பேன் என்று சொல்லி. இல்லை அருமையானவர்களே, நாம் எங்கே இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை தூய்மையானதாக நீதியுள்ளதாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் அந்த அநீதி நிறைந்த உலக மனிதர்கள் ஊடே தான் இந்த நீதிமானாகிய இந்த நோவாவும் இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பாருங்க, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கின்றோம், மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம். நாம் நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. எல்லா காலத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீதியாய் நம்முடைய காரியங்களை செயலாற்ற வேண்டும். நாம் முகதாட்சியம் பண்ணுகிறது நல்லதல்ல என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஒருவேளை இது கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரிய உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், நாம் பணிபுரிகின்ற இடத்திலே நாம் எப்படி வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்ம எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களாக இருக்கின்றோமா? எந்த டிபார்ட்மெண்ட்டில் நாம் வேலை பார்த்தாலும் சரி நாம் நீதி உண்டாக
நீதியான காரியங்களே மற்றவர்களுக்கு செய்யத்தக்கதான கிருபைகளை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நீதியாய் நான் என்னுடைய வாழ்க்கையை மாற வேண்டும், மற்றவர்களை நான் நீதியாய் நான் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். பாருங்கள், நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தானாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கும்போது இந்த பொல்லாத உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்தின் மத்தியிலே, பொல்லாத மனிதர்களுடைய மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் நீதிமானாக பார்ப்பாரா? அவருடைய பார்வையிலே நாம் நீதிமான்களாக காணப்படுவோமா? தேவன் கூறிய எல்லா காரியங்களிலும் இந்த தேவன் எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். நீதியான காரியங்களை செய்வதிலேயே இந்த நோவா மிகுந்த பசிதாகம் உடையவராக காணப்பட்டார். ஆகவே அவர் பாக்கியவானாக மாறுவதிலே எந்த சந்தேகமுமே இல்லையே. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியான காரியங்களை பேசுவோம், செய்யவும் முற்படும் போது நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? நீதியாக வாழ்வதனாலே, நாம் நீதியின் மேல் பசிதாக உடையவர்களாக இருப்பதினாலே நாம் பாக்கியவான்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வு ஒரு திருப்தி உள்ள வாழ்வாக இருக்குமா. நீதியின் மேல் பசிதாக உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி நமது அருமை இரட்சகர் இயேசு கூறுகின்றார் அல்லவா? ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் திருப்தியற்ற ஒரு தன்மையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், திருப்தியற்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் திருப்தியற்று காணப்படுகிறேனே, ஏன்? என்னுடைய வாழ்க்கையில் நான் நீதியான காரியங்களை ஒருவேளை நான் செய்யாமற் போயிருந்தால் என்னுடைய வாழ்க்கையை திருப்தியற்று இருக்குமே என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் நீதி உள்ளவளாக, உம்முடைய பார்வைக்கு முன்பதாக நீதி உள்ளவனாக நான் காணப்பட எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கை திருப்தியுள்ள வாழ்க்கையாக மாறும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தர நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நல்ல 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம், நாங்கள் தியானித்தோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நீதியை பின்பற்றுகிற பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு நீ இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக வேளைகளிலே அநீதியான காரியங்களை பேசி அநீதியான காரியங்களை செய்கிறவர்களாக நாங்கள் இருந்தோம். ஆண்டவரே, ஒரு காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது எவ்வளவு அது சீர்கெட்டதாக இருந்தது என்பது உமக்கு தெரியும் சுவாமி. ஆனால் நாங்கள் இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அநீதி எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நாங்கள் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. எங்களுக்கு முன்பதாக நோவாவை நிறுத்தி காண்பித்தீங்கப்பா. அவன் குடும்பத்தோடு வாழ்ந்தாலும், அநீதி நிறைந்த உலகத்திலே வாழ்ந்தாலும், தன்னுடைய வாழ்க்கையிலே நீதியான காரியங்களை எப்போதும் செய்ததை போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் நீதியான காரியங்களை மற்றவர்களுக்கு செய்வதற்கு எங்களுக்கு பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சாமி. நீதியின் மேல் நாங்கள் பசிதாக உடையவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். மகிமை